எந்த ரிலேஷன்ஷிப்லையும் ட்ரஸ்ட் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பவர் இருக்குது. இப்போ உங்கள் குழந்தை உங்களை நம்பவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நீங்கள் சொல்கிறது எப்படி கேட்பாங்க? ஸோ வாட் இஸ் அ பிக் பவர் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் இட் செல்ஃப். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், வீடு கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு செலவு பண்ணுறோங்கன்றனால ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகாது. ரிலேஷன்ஷிப் டெவலப்ஸ் வித் டைம் அண்ட் எஃபர்ட். எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் இஷ்யூஸ் வருது, எது அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றதில் நம்ம ஆக்டிவாக அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்கணும். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணும்போது உனக்கு இப்படி தோணுச்சு, அப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நடக்கும் பொழுது அடிக்காமல் நீ எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லை உன்னை யாராவது புலி பண்ணுறாங்கன்னா அம்மா அப்பா கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லு. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்கிற ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அது இருந்தால் குழந்தைங்க ப்ராப்ளம்ஸ் வந்து மதர் ஃபாதர் கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. ட்ரஸ்ட் எப்படி வரும்? நீங்கள் சின்ன வயசில் குழந்தைங்க பேசும்பொழுது, அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நீங்கள் வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் குழந்தை சொல்கிறது கேட்கணும். அந்த ஸ்பேஸை கொடுக்கும்பொழுது அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆகும்.